ருக்மணி, விஷ்ணு ஆலயத்திலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். ஏதேனும் அருந்துகிறீர்களா? இல்லை அம்மா, நான் செல்ல வேண்டும். குருக்களே, என்னம்மா? எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். அரசே, இந்த ஐவர்களையும் பார்த்தால் பஞ்சபாண்டவர்களைப் போல் உங்களுக்கு தோன்றவில்லை? தர்மா, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. இன்று இரவு இங்கேயே ஓய்வெடுத்துவிட்டு நாளை நம் பயணத்தை தொடங்கலாமா? அம்மா, ஆ, நீங்கள் சொல்வதும் நல்ல யோசனைதான். இந்த இடம் தங்குவதற்கு ஏற்றதாக ஏகாந்தமாக இருக்கிறது. உன்ன நான் சென்று பழங்களும் கிழங்குகளும் கொண்டு வருகிறேன். அம்மா, இந்த இடம் தங்குவதற்கு உகந்த இடம் அல்ல. வாருங்கள், நாம் புறப்படலாம். இதமான காற்றும் நீர்நிலையும் உள்ள இவ்விடத்தில் தங்கினால் உணவு கிடைக்குமே? உண்மைதான். ஆனால் நாம் விலங்குகளுக்கு உணவாகிவிடக் கூடாதே. ஏன் சகாதேவா அப்படி சொல்கிறாய்? இந்த இடத்தை ஆபத்து சூழ்ந்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எதை கொண்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாய் சகாதேவா? அண்ணா, பறவைகள் வடக்கு நோக்கி கூட்டமாக பறப்பதை பார்த்தீர்கள் அல்லவா? ஆம், பார்த்தேன். பறவைகள் வடக்கு திசை நோக்கி கூட்டமாக பறந்தால் தெற்கு திசையில் வெகு அண்மையில் அடர்ந்த நீர்நிலை இருக்கிறது என்று பொருள். அடர்ந்த நீர்நிலை இருந்தால் நமக்கென்ன? அடர்ந்த நீர்நிலை இருக்கும் இடத்தை நோக்கி காட்டில் இருக்கும் கொடிய மிருகங்கள் அனைத்தும் வரும். அதனால் நிச்சயம் நமக்கு ஆபத்து ஏற்படும். எனவேதான் நான் இங்கிருந்து புறப்பட்டு விடலாம் என எச்சரிக்கிறேன். சகாதேவன் சொல்வது உண்மை. செவிகளை கூர்மையாக்கி கேளுங்கள்.
அப்போதே புலியும் சிறுத்தையும் உருமும் சத்தம் பெரிதாக கேட்கிறது. தர்மா, ஆபத்தான இந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட்டு விடலாம். சுவாமி, பிரிவின் துயரம் என்னை வாட்டுகின்றது. அனல் மேல் இருப்பது போல் எனது உள்ளம் தகிக்கின்றது. உங்களை விட்டு ஒரு கணம் பிரிந்தாலும் துடித்து போய்விடுவேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இமைப்பொழுதும் உங்களை நினைத்து துடிக்கின்றேன். நீங்களோ பாராமுகமாகவே இருக்கிறீர்கள். ஏன் சுவாமி என் மேல் இத்தனை கோபம்? என்ன தவறு செய்துவிட்டேன் என்று என்னை எப்படி தவிக்க விடுகிறீர்கள்? இந்த பேதையின் புலம்பல் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா? எப்பொழுது என் மீது உங்கள் கடைக்கண் விழும்? பதினெட்டு ஆண்டு காலம் தங்களை பிரிந்திருந்தது போதாதா? இன்னும் எத்தனை காலம் பிரிவென்னும் நரகத்தில் நான் உழல வேண்டும் சுவாமி? பிரிவென்னும் நரகத்தில் நான் உழல வேண்டும் சுவாமி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன்னை பார்க்க விதர்ப நாட்டிலிருந்து அந்தனர் ஒருவர் வந்திருக்கிறார். இதோ வருகிறேன். கிருஷ்ணா, பரந்தாமா, என்ன தவம் செய்தேனோ? தங்களை தரிசிக்கும் பாக்கியம் இந்த எளியவனுக்கு கிடைத்தது. தங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். சுவாமி, நான் ருக்மணி, தங்களுக்கென்றே பிறப்பெடுத்தவள். தங்களின் நினைவாகவே வாழும் மங்கை நான். தங்களின் திருநாமத்தையே உயிர் மூச்சாக சுவாசிப்பவள். நான் தங்களை இதுவரை நேரில் தரிசித்ததில்லை. ஆனால் தாமரை உத்த தங்களின் வதனத்தை 1000 கோடி முறை தரிசித்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நொடியிலும் என் மூச்சு, என் உயிர், என் ஆன்மா இவை யாவிலுமாக வியாபித்து நீங்களே நிற்கிறீர்கள். வேணுகானம் என்னை தீண்டும் பொழுதெல்லாம் தங்களின் செவ்விதழ் என்னை பரிசிக்கிறது. சங்குலிநாதம் கேட்கும் போதெல்லாம் என் கரங்கள் தாங்கள் இருக்கும் திசை நோக்கி தொழுகின்றது. இன்று வருவீர், நாளை வருவீர் என நாளும் பொழுதும் என் விழிகளை வீதியில் வீசி எறிந்து விட்டு காத்திருக்கின்றேன். காத்திருப்பேன். விரைந்து வாருங்கள். பெரியவரே, அளப்பரிய காரியமாற்றியுள்ளீர்கள். உங்களுக்கு என் நன்றி. அண்ணா, நான் இப்போதே குண்டினபுரம் செல்கிறேன். இளவரசே,
எதற்காக என்னை இப்போது அறைந்தீர்கள்? ஹஸ்தினாபுரத்து இளவரசன் வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்த்து பாட இந்த வாரணாவத மக்களுக்கு தெரியாதா? அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? 56 தேசங்களையும் கட்டி ஆளுகின்ற அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி திருதராஷ்டிர மகாராஜாவின் 2வது புதல்வர் இளவரசர் துச்சாதனன் வந்திருக்கிறார். வாழ்க என்று கோஷம் போடாமல் மரம் போல் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள் வாழ்க என்று. நீங்கள் தானே அன்று பாண்டவர்களை என் தந்தை கொன்று விட்டார் என்று தூற்றியது. இதோ இவன்தான் சிவபவன மாளிகையில் பணிபுரிந்த வேட்டுவச்சியின் கணவன். வேட்டுவச்சியும் அவளது 5 புதல்வர்களும் அரண்மனை எரிந்த தினத்திலிருந்து அங்கு காணவில்லையாம். அப்படி என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? தாங்களே கூறுங்கள் இளவரசே. அன்று தீயில் எரிந்து மாண்டது பாண்டவர்களும் குந்தி தேவியும் அல்ல. இறந்தது வேட்டுவச்சியும் அவளது புதல்வர்கள் 5 பேரும் தான். என் தந்தையை தூற்றிய உங்களது நாக்குகளை இப்பொழுதே துண்டாக்குகிறேன். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை பழிந்துரைத்த உங்களது தலைகளை இப்பொழுதே கொய்து விடுகிறேன். இளவரசே, சற்று பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒன்று கூடிதானே அன்று ஒருவனை அத்தினாபுரத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் தகுந்த தண்டனை காத்திருக்கிறது. ஆமாம், இளவரசர் சொன்னது போல் உங்களுக்கு தகுந்த தண்டனை நிச்சயம் உண்டு. இளவரசே, நான் சொல்லுவதை சற்று செவிமடுத்து கேளுங்கள். பின்பு உங்கள் தண்டனையை நிறைவேற்றலாம். என்ன சொல்ல போகிறீர்கள்? விரைந்து சொல்லுங்கள். அன்று தீயில் சிக்கி மாண்டவர்கள் பாண்டவர்கள் என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. எங்கள் இளவரசருக்கு தெரியாமல் அப்படி என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது? என்னது? மாளிகை எரிந்த இரவு வேட்டுவச்சியும் அவளது புத்திரர்களும் அன்று மாளிகையை விட்டு வெளியேறியதை நான் உட்பட இந்த ஊர் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். எதற்காக அவர்கள் வெளியேறினார்கள்? மகாராணி அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி ஓய்வும் கொடுத்து இல்லத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் செல்ல மறுத்த போதும் அவர்களுக்கு கட்டாய விடுப்பு கொடுத்து அனுப்பியதை இங்குள்ள அனைவரும் பார்த்தார்கள். அது கட்டாய விடுப்பில் முன்வாசல் வழியாக வெளியேற்றப்பட்ட என் மனைவியும் புதல்வர்களும் ஒருவேளை பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்திருக்கலாம் அல்லவா? நுழைந்திருக்கலாம், ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. ஐயோ, ஆதாரம் ஆதாரம், அப்படி என்னையா ஆதாரம்? எடுத்து காட்டுங்கள். இதோ இந்த ஆபரணங்கள் மாளிகையில் கருகி கிடந்த சடலங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. பணிப்பெண்ணான வேட்டுவச்சியும் அவளது புதல்வர்களும் இத்தனை விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிய முடியுமா? இளவரசே, இது தர்ம மகாராஜா அது போல் தெரிகிறது. இளவரசே, இப்பொழுது சொல்லுங்கள், இறந்தது பாண்டவர்களா இல்லை வேட்டுவச்சியின் குடும்பமா? சந்தேகமே இல்லை, இறந்தது பாண்டவர்கள்தான். நல்ல வேளை, நீங்கள் ஆதாரத்தை காட்டியதால் உங்கள் தலை சேதாரம் இல்லாமல் தப்பியது. இல்லை என்றால் அனைத்து தலைகளும் உருண்டு ஓடி இருக்கும்.
கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய்? சரி, உள்ளே வா. அம்மா, என்னவாயிற்று இப்படி அமர்ந்து கொள். ஏன் உன் உடல் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கிறது? என்ன நடந்தது? அது அது திரௌபதி, என்ன நடந்தது என்று சொல். எதற்காக இந்த பதற்றம்? பதறாமல் சொல். முதலில் இந்த நீரை பருகு, உன் பதற்றம் அடங்கட்டும். தந்தையே, நான் ஒரு அசாதாரணமான கனா கண்டேன். கனவா? கிருஷ்ணா, பதற்றம் அடையாமல் கனவில் என்ன கண்டாய் என்று கூறு. அது அது திரௌபதி, என்ன கனவு கண்டாய்? பதற்றம் அடையாமல் சொல். நான் ஒரு அந்தணருக்கு மாலை சூட்டுவது போல் கனா கண்டேன். சுயம்பர மண்டபத்தில் அரசர்கள் அனைவரும் கூடியிருக்க ஏழை பராரை போல் தோற்றம் கொண்ட ஒரு அந்தணருக்கு மாலை சூட்டுவது போல் கனா கண்டேன். திரௌபதி, கவலையை கைவிடு. உடனடியாக நான் அரண்மனை ஜோதிடர்களை வரவழைக்கிறேன். நிச்சயம் அவர்கள் நீ கண்ட கனவின் பொருளை விளக்கிச் சொல்வார்கள். அதுவரை நீ சற்று பதட்டம் அடையாமல் இரு. ஆலயத்திற்கு வந்துவிட்டு சோகமாக இருப்பது முறையல்ல. ஆண்டவனை வழிபடுங்கள். என் நிலை தங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி கூறுவதற்கு எதுவும் இல்லை. தங்களின் வேண்டுதல் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டது. பின் ஏன் வீண் கவலை? நான் கூறும் மந்திரங்களை உச்சாடனம் செய்யுங்கள். ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் ஸ்ரீகேஷாய நமஹ. ருக்மணி, உன் கவனம் இன்று ஏதோ சிதறிக் கொண்டிருக்கிறது. பகவானின் மேல் உன் கவனத்தை நன்றாக செலுத்து. பகவான் விஷ்ணுவை மனதார வேண்டிக்கொள். உன் எண்ணம், உன் கனவு, நம்பிக்கை அனைத்தும் நிறைவேறும். அம்மா, தங்களின் வார்த்தை எனக்கு பெரும் ஆறுதலை தருகிறது. விஸ்வாகாரம் திரகணம் மேகவர்ணம் சுபாந்தம்
शान्तं कमलनयनं योगिहृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. ருக்மணி, நேரமாகிறது, செல்லலாமா? என் தங்கைக்கு தகுந்த மணமகனை தேர்ந்தெடுத்ததில் நான் பெருமை கொள்கிறேன். கௌஷிக கோத்திரமும் தென் திசையின் பேரரசருமான இரண்யரோமா என்ற என் தந்தை பீஷ்மகர் மாவீரர். அதுபோல கிருஷ்ணனை போரிலே ஓட ஓட விரட்டியவர் நீங்கள். வீரத்தோடு வீரம் இணைவது இந்த விதர்ப்ப நாட்டிற்கே பெருமை. ஜராசந்தா, உண்மையில் இத்திருமணம் என் மூத்த மகன் ருக்மியின் நீண்ட நாள் கனவு. ருக்மியும் பீஷ்மகனும் சொல்வது முற்றிலும் உண்மை. தனிப்பட்ட முறையில் புண்டரி தேசத்தின் அரசனான எனக்கு ஜராசந்தன் மீது மிகப்பெரிய மரியாதை உள்ளது. காரணம், தன்னை கிருஷ்ணன் என்று சொல்லிக்கொண்டு சுற்றித் திரிகிறாரே ஒருவர், அவரை ஓட ஓட விரட்டிய கதையை நானும் கேட்டிருக்கிறேன். சிசுபாலா, உண்மையிலேயே நீ கொடுத்து வைத்தவன். ஏன் அப்படி சொல்கிறாய்? ருக்மிணியை போன்ற அரசகுமாரிகளை மணப்பதென்றால் அவ்வளவு சுலபமான காரியமா என்ன? சுயம்வரத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக காத்து கிடக்க வேண்டும், தேவை ஏற்பட்டால் உயிரையே பணயம் வைத்து அங்கே போர் புரிய வேண்டும். ஆனால் இங்கே அப்படியா? உடலும் மனமும் நோகாமல் ருக்மிணியை கவர்ந்து செல்ல போகிறாய். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். இல்லை என்றால் ருக்மணியை போன்ற பேரழகியை உன்னால் மணக்க முடியுமா? சரியாக சொன்னீர் வாசுதேவரே. எனது மகன் சிசுபாலன் என் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவன் யாருக்கும் சளைத்தவன் அல்ல. அவனுக்கு நிகரான வீரன் இனி ஒருவன் பிறக்கத்தான் வேண்டும். வீரத்தை கண்டால் எந்த பெண்ணும் மயங்குவாள். இதற்கு ருக்மணி மட்டும் விதிவிலக்கா? ஜராசந்தரே, நான் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வாசுதேவரே, உங்களது நகைச்சுவைக்கு எல்லையே இல்லையா? நகைச்சுவையா? இது உலகறிந்த உண்மை அல்லவா? சரி சரி, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இளவரசி, ஆபத்து ஆபத்து. வீரனே, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு பதட்டமாக ஓடி வருகிறாய்? இளவரசி, நடக்கக்கூடாது நடந்து விட்டது. உளராமல் நடந்ததை கூறு.
இளவரசி ருக்மிணி தேவியை வாசுதேவர் புஷ்பக விமானத்தில் தூக்கி சென்று விட்டார். இது அபாண்டமான பொய். ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான வாசுதேவன் நான் இங்கே இருக்கிறேன், ருக்மணியை நான் தூக்கி சென்று விட்டதாக என் மீது குற்றம் சுமத்துகிறாய். உனக்கு என்ன துணிச்சல்? இந்த அதிகாலை நேரத்தில் எங்களை இவ்வளவு அவசரமாக அழைத்ததன் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? திரௌபதி அதிகாலை நேரத்தில் ஒரு கனவை கண்டிருக்கிறாள். அந்த கனவு எங்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பொருளை தெரிந்து கொள்ளவே தங்களை இங்கு வரவழைத்திருக்கிறேன். இளவரசியாரே, என்ன கனவு கண்டீர்கள் என்று துல்லியமாக சொல்ல முடியுமா? நான் அந்தணர் ஒருவரை மணப்பது போல் பிரம்ம முகூர்த்தத்தில் கனவு கண்டேன். பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ட கனவு அப்படியே பலிக்கும் என்பது ஐதீகம். இருப்பினும் ஜாதகப்படியும் பிரசன்ன முறைப்படியும் கணக்கிட்டு பலனை சொல்ல முயற்சிக்கிறோம். அரசே, இப்படி சொல்வதற்கு எங்களை மன்னிக்க வேண்டும். ஐதீகத்தின்படி கணக்கிட்டாலும் சரி, பிரசன்ன முறைப்படி கணக்கிட்டாலும் சரி, இளவரசியார் கண்ட கனவு அப்படியே பலிக்கும் என்பது எங்கள் கணக்கு. ஜோதிடர்களே, அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறுங்கள். அரசே, எங்கள் அறிவுக்கு எட்டியதை உரைத்து விட்டோம். இதற்கு மேல் இந்த விஷயம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒருவருக்குத்தான் அந்த தகுதி உண்டு. யார் அவர்? கூறுங்கள். கடல் போன்ற சாஸ்திரங்களை கசடர கற்றுத் தேர்ந்த சாஸ்திர முனி சௌஜன்யர். அவரே எங்களுக்கெல்லாம் குரு. நிச்சயம் உங்கள் சந்தேகங்களை அவர் தீர்த்து வைப்பார். உடனடியாக நான் அந்த மகானை சந்திக்க வேண்டும். இங்கு உள்ள நிலைமைகளை எடுத்து சொல்லி அவரை இங்கு அழைத்து வருகிறோம். உத்தரவு சுவாமி. வீரனே, நடந்தவற்றை தெளிவாக கூறு. அந்த கிருஷ்ணன் பெண்களிடம்தான் தன் வீரத்தை காட்டுவான். அந்த கோழையின் நெஞ்சை பிளந்து அவன் உதிரத்தை குடிக்காமல் ஓய மாட்டான் இந்த ருக்மி. போரில் தோற்று ஓடிய அந்த கோழையை இனியும் உயிரோடு விடுவது அர்த்தமில்லை. தந்தை, இப்பொழுதே சென்று கிருஷ்ணனின் கொட்டத்தை அடக்கி ருக்மணியை மீட்டு வர வேண்டும். இன்றோடு ஒழிந்தான் அந்த கிருஷ்ணன். என் புதல்வனுக்கு ருக்மணியை பெண் கேட்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் அவன் அவளை தூக்கிச் சென்றிருக்கிறான். இன்று அவன் உயிரை எடுக்காமல் ஓய மாட்டான் இந்த ஜராசந்தன். ஏது மரியாதவள் என் தங்கை ருக்மிணி. அவளை திட்டமிட்டு ஏமாற்றி இருக்கிறான் அந்த கயவன். அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டாமல் விடமாட்டேன். தந்தையே, உத்தரவிடுங்கள், நான் சென்று வருகிறேன்.
உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். உன் மரணம் என் கையில். அடே கிருஷ்ணா, கோடை போல் ஓடாதே, என் வாளிற்கு பதில் சொல்லிவிட்டு போ. அடே கிருஷ்ணா, இதுதான் உனது வீரத்தின் லட்சணமா? புறமுதுகிட்டு கோழையை போல் ஓடுகிறாயே. உனக்கு நெஞ்சிலே துணிவு இருந்தால், கம்சனை வதம் செய்தது உண்மை என்றால், நீதான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் என்றால், நீ என்னுடன் போருக்கு வா. பலராமா, அந்த கிருஷ்ணன் இழைத்தது அநீதி. அந்த கயவனுக்கு உறுதுணையாக நீயும் போர்க்களம் புகுந்தது எந்த விதத்தில் நியாயம்? சிசுபாலா, கிருஷ்ணன் எனது ஆருயிர் தம்பி. அவனை எந்த நிலையிலும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. மேலும் கிருஷ்ணன் ஒருபோதும் தர்மத்தின் பாதையில் இருந்து தடம் மாற மாட்டான். தர்மம்? வேடிக்கையாக இருக்கிறது உன் பேச்சு. பெண்களிடத்தில் வீரத்தை காட்டுவதுதான் உங்கள் துவாரகையின் தர்மமோ? கிருஷ்ணன் எது செய்தாலும் அதில் தர்மம் நிறைந்திருக்கும். இதை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. மணப்பெண்ணை திருடனை போல் தூக்கிச் செல்வதுதான் உன் கிருஷ்ணன் இந்த உலகிற்கு பறைசாற்றும் தர்மமோ? சிசுபாலா, ஆத்திரத்தில் மதியிழந்து பேசாதே. மதியிழந்து மணப்பெண்ணை தூக்கிச் சென்றது கிருஷ்ணன் தான், நான் அல்ல. தன்னை விரும்பிய பெண்ணை கவர்ந்து சென்று மணப்பதுதான் சத்திரியனுக்கு அழகு. ருக்மணி கிருஷ்ணனை விரும்புகிறாளா? விரும்பாமலா கிருஷ்ணனோடு பறந்து ஓடினாள்? தந்தையே, ருக்மிணி விரும்புவது கிருஷ்ணனை என்றால் அவளை நான் மணப்பது எந்த விதத்தில் முறையாக இருக்கும்? சிசுபாலா, அந்த பலராமன் பொய் சொல்கிறான். அந்த கிருஷ்ணனை கொண்டு ருக்மிணியை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன். நான் சொல்வது உண்மை. ருக்மிணி எதிர்ப்பு தெரிவிக்காமல் கிருஷ்ணனோ செல்வதிலேயே உனக்கு உண்மை தெரியவில்லையா? தந்தையே, நம்மை விரும்பாத பெண்ணை கூட நிர்பந்தித்து மணக்கலாம். ஆனால்
இன்னொரு ஆடவனை விரும்பும் பெண்ணை மணக்க எனக்கு விருப்பமில்லை. உன் விருப்பம் அதுவென்றால் ஒருபோதும் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். உங்கள் அக்னி புத்திரிக்கு திருமணம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கிறார். சுவாமி, பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அவர்கள் இறந்து விட்டதாகவும் பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணரே அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து விட்டதாகவும் செய்தி வந்தது. அப்படி இருக்கும்போது இவள் சுயமரத்தை என்னால் எப்படி நடத்த முடியும்? கடலளவு ஜோதிட சாஸ்திரத்தில் நான் அறிந்தது கையளவு. நான் அறிந்தவரை திரௌபதி கண்ட கனவு அப்படியே பலிக்கப் போகிறது. சுவாமி, அந்தன ரூபத்தில் வரப்போகும் ஒரு ஆடவனைத்தான் திரௌபதி மணக்கப் போகிறாள். சுவாமி, இவள் பிறந்ததன் நோக்கத்தை தாங்களே அறிவீர்கள். இவள் அர்ஜுனனை மணப்பதற்காக பிறந்தவள். அப்படி இருக்கும்போது பரதேசம் செல்லும் அந்தணரை என்னால் எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும்? நான் அர்ஜுனரை தவிர வேறொருவரை நிச்சயம் மணக்க மாட்டேன். யார் யாரை மணக்கப் போவது என்பதை மானிடர்கள் முடிவு செய்ய முடியாது. பிறப்பு இறப்பை போன்றே திருமணமும் மனிதனை மீறிய செயல். அப்படி என்றால் என் பிறப்பின் நோக்கம்தான் என்ன? நீ அர்ஜுனனைத்தான் மணக்க வேண்டும் என்றிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் அர்ஜுனர் தான் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லையே. எதையும் முன்பே அறிந்து கொண்டு எந்த செயலும் நடப்பதில்லை. ஒரு மனிதன் தன் இறப்பை முன்பே அறிந்து கொண்டால் அவனால் ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. தினம் தினம் செத்து செத்து பிழைக்க வேண்டியதுதான். இப்போது என்னதான் செய்வது? துருபதா, இந்திரலோகத்தின் அரசன் தேவேந்திரனே ஒரு சமயம் மாயமாய் மறைந்து விட்டான். தேவர்கள் அவனை தேடாத இடமில்லை. சாவில்லா தேவேந்திரன் இனி இந்திரலோகமே திரும்பப் போவதில்லை என்று அனைவருமே முடிவு செய்து விட்டார்கள். காரணம், தேவர்கள் தேவேந்திரனை தேடி தேடி களைத்து போய்விட்டார்கள். இறுதியில் இந்திரன் எங்கிருந்தான் தெரியுமா? ஒரு சிறிய தாமரை தண்டில் ஒளிந்து கொண்டிருந்தான். சுவாமி, அப்படி என்றால் இந்திரனை போன்றே அர்ஜுனனும் நாம் காண முடியாத இடத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புள்ளது. சுவாமி, உங்கள் வாக்கு பலித்தால் என்னை விட சந்தோஷப்படுபவன் வேறு யாரும் இருக்க முடியாது. இனி நான் என்னதான் செய்வது? தை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் உன் அக்னி புத்திரிக்கு மிகப்பெரிய அளவில் சுயம்வர ஏற்பாட்டினை செய். இந்த சந்திர நட்சத்திரத்தில் சுயம்வரத்தை செய்வதால் உன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அந்த சுயம்வரத்தில் அர்ஜுனன் மட்டுமே வெல்லும்படி ஒரு போட்டியை நீ ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த சுயம்வரம் பற்றிய அறிவிப்பு பாரத வருஷம் முழுவதும் சென்றடைய வேண்டும். காடு, மலை, கடல், கரை என சகல இடங்களுக்கும் இந்த சுயம்வர செய்தி சென்றடைய வேண்டும். அந்த போட்டியில் வேறு யாராவது வென்றுவிட்டால் அடுத்திருக்கும் மணித்துளிக்குள் அடங்கியிருக்கும் ரகசியங்கள் ஆயிரம் ஆயிரம். ஒருவன் பிறக்கும் பொழுதே அவனது ஒட்டுமொத்த வாழ்வும் முன்பே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அதில் திருமணமும் அடக்கம். துருபதா, நீ திரௌபதியின் சுயம்வரத்திற்கான ஏற்பாடுகளை செய். உத்தரவு சுவாமி.